Welcome to my channel Syed Sultan TV. Please subscribe my channel. நான் நல்லா பேசுகிறேன்ல, சத்தமாக பேசுகிறேன்ல. வீட்டில் இப்படி பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், என் அண்ணன் சொல்வார், என்னது இது, இதெல்லாம் மேடையில் வச்சுக்கோ. மேடையில் 4 பேர் கை தட்டுவாங்க, வீட்டில் இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. எங்கள் அண்ணன், என் வீட்டுக்காரர் எப்படி சொல்லுவார் தெரியுமா? என் அண்ணனோட நான் 3 நாள் பேச மாட்டேன். நான் அவனுக்கு தான் பிரச்சனை, அவனுக்கான வேலைகளை நான் செய்ய மாட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் எப்படி சொல்வார் பாருங்க, நான் ஏதாவது ஒன்று அநியாயமாக பேசுகிறேன்னு தான் வச்சுக்கோங்களேன், சத்தமாக பேசுகிறேன். சுல்தானா, மேடையில் எவ்வளோ நல்லா பேசுகிறீங்க, எவ்வளோ பேர் கை தட்டுறாங்க, அதே மாதிரி வீட்டில் நடந்துக்கலாம்ல. ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? வீட்டில் மேடையில் மட்டும் நல்லா பேசுவீங்களா? நான் அடங்குறேன். படித்த பெண்ணுக்கு அங்கீகாரம் கொடுங்கள். அந்த அங்கீகாரம் என்பது ஒரு சுயமரியாதை. அந்த சுயமரியாதையை கொடுக்க நான் எல்லா மீட்டிங்லயும் சொல்றேங்க. ஒரு பெண்ணுக்கு பணம், பதவி, திருமணம், குழந்தை, வாய்ப்புகள், வசதிகள், செல்வாக்கு, பதவி எதுவும் வேணாங்க. எல்லாம் இருந்தும் கூட ஒரு பெண்ணால் கோபமாகவும் சோகமாகவும் இருந்துவிட முடியும். ஏனென்றால் அவளுக்கு எது மறுக்கப்படுகிறது என்றால் சுயமரியாதை. சுயமரியாதை மறுக்கப்படுகின்ற இடத்தில் பெண்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. அவள் இருப்பிற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் நான் பெண்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்களுக்கு இவ்வளோ நேரம் நம்ம எடுத்தோமா? இல்லை, என்னன்னா ஆண்கள் உண்மையாக சொல்கிறேங்க, தெரியாதுங்க. வெளியில் போய் நல்லா ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க, வீட்டில் சரியாக சிக்குவாங்க. நான் ஒரு நாள் சொன்னேன், என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய். வார்த்தை புரிஞ்சுதா? உனக்கு எதிராக நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்று நீ தான் முடிவு செய்கிறாய். எப்படி எனக்கு இது கண்டுபிடிச்சேன்னா, ஒருத்தர் வீட்டுக்குள்ளே நுழையிறார், ராத்திரி 11 மணி. ஐய், கதவை தரடின்னு அந்த அம்மா கதவை திறந்து, ஐய் அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபேனை போடுறீன்னா அந்த அம்மா ஃபேனை போட்டுச்சு. அது ஆரம்பிக்கிறது போய் காப்பி கொண்டு வா. எப்போ காஃபி? அது ஆரம்பிக்கிறதோட ஷூவை கட்டிடினா அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. என்னையா என்ன? அதை ஆரம்பிக்கிறதுக்கு கதவை தர, ஃபேனை போடு, டீ கொடு, காப்பி கொடு, காலுக்கு ஷூ தொலைச்சி அப்படின்னுச்சா. அவர் பயந்துட்டு, ஐயோ அது ஆரம்பிச்சிருச்சு. என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய். பல நேரங்களில் பெண்கள் சந்தூலன் என்று சொல்வார்கள். சமநிலையை இழப்பதற்கு, இமோஷனலான அந்த விஷயங்களை இழப்பதற்கு பல நேரங்களில் குடும்ப சூழல் காரணமாக இருக்கிறது. பெண்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு மிக முக்கியமான 2 பெரும் ரகசியங்களை சொல்லிவிட்டு போகிறேன். ஆண்கள் எல்லாம் வெளிநடப்பு செய்கிறார்கள். இந்த பயம் இருந்தா நல்லதுதான். ஆனா எங்க தெரியுமா சோகம்? சில விஷயங்களை கடுமையா சொன்னாலும் கத்துக்கிட்டு போகலாம், ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். உங்களுக்கு இல்லைனாலும் உங்க பையனுக்கு உதவியா இருக்கும், அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். பாருங்க, 2 பெரும் விஷயங்களை, பெரிய விஷயங்களை சொல்லித் தருகிறேன். பெண்கள் முக்கியமாக வாழ்க்கையில் நாம் உடல் மற்றும் உள்ள நோய்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் பணி, நான் இது சொல்லுவது. நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தையில் எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த எந்த அடிமை சூழலும் இன்றைக்கு இல்லை. நினைத்தால் அந்த அடிமை தலையிலிருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்புகளை சமூகம் கொடுத்திருக்கிறது. வராமல் இருப்பது அவரவர்களுடைய சாய்ஸ். அடிமை தலையிலிருந்து வெளியில் வருவது என்பது மிகப்பெரிய விஷயம். அதனால் தான் பாரதியின் வார்த்தையை நான் என் நெஞ்சத்திற்குள் அடிக்கடி நான் சொல்லிவிட்டேன். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் என் அடிமையின் மோகம். பெண்களுக்கு அடிமை தலையில் இருக்கின்ற மோகம் இருக்குல்ல, அது முதல்ல கட்டாகணும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்க இருக்கிறதுல அவங்களுக்கு எப்பவுமே ஒரு சோகம், ஒரு மோகம் இருக்கு. நான் அந்த அடிமை தலையில் இருக்கிறேன் என்பதிலே அவர்களுக்கு ஒரு பெருந்தன்மையும் உண்டு, பெருமையும் உண்டு, சோகமும் உண்டு, துன்பமும் உண்டு. இந்த ஹிப்போக்ரைசிலிருந்து அவங்க வெளியில வரணும். வெளியில் வர வேண்டும் என்றால் நான் ஒரு சிறிய விஷயத்தை உங்களுக்கு 2 விஷயத்தை சொல்லிட்டு போறேன். நம்பர் 1,
புத்தன் உட்கார்ந்திருக்கான். இது எல்லா பெண்களுக்கும். ஆண்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இது முக்கியமா பெண்கள், நிறைய கிரவுட், பெரிய கிரவுட் இருக்கு, பெண்கள் கிரவுட். இன்றிலிருந்து என் சகோதர சகோதரிகளை, என் தாய்மார்களே, இந்த சகோதரி சொல்லுகின்ற இந்த குவாலிட்டியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நான் வச்சிட்டு இருக்கேன். என் தகப்பனார் இறப்பதற்கு முன்னால் சொல்லிவிட்டு போன ஒரு செய்தி, எதை நீ பிராக்டிஸ் பண்ணலையோ அதை மேடையில் சொல்லாத. நான் இதை பிராக்டிஸ் பண்றேன், அதனால சொல்றேன். இந்த உலகத்தை பாருங்கள், வாய்ப்புகளை உற்று நோக்குங்கள், மன்னித்து விடுங்கள், துன்பப்பட்டால் மறக்காதீர்கள். மறந்துடுங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். மறந்துட்டீங்கன்னா இன்னொரு வாட்டி அதே அடி வாங்குவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மன்னிச்சிருங்க. அவங்களுக்காக இல்லை, நாம நிம்மதியா இருக்கணுங்கிறதுனால மன்னிச்சிருங்க. அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருங்க. பட் ஸ்டே அலர்ட். நான் இதை பல இடங்கள்ல சொல்லி கொடுத்திருக்கேன். ஏ ஒருத்தர் இருக்கிறார், பி ஒருத்தர் இருக்கிறார். ஏ பியை நம்புறார், பி ஏவை ஏமாத்துறார். யார் வெட்கப்பட வேண்டியவர்? வெட்கப்பட வேண்டியவர் யார்? ஏ இருக்கிறார், ஏ பியை நம்புகிறார், பி ஏவை ஏமாற்றுகிறார். வெட்கப்பட வேண்டியவர் யார்? பி. தெரிஞ்சிருச்சு ஏக்கு, பியை விட்டு விலகிட்டார். ஆனா பி மறுபடியும் வரார், அதே போல் ஏவை ஏமாற்றுகிறார், ஏவும் ஏமாறுகிறார். என்றால் இப்பொழுது வெட்கப்பட வேண்டியது யார்? மனசுல வச்சுக்கோங்க. இந்த ஏ பிங்கிறது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஊரிங் என்று சைக்காலஜில இதுக்கு பேர் கொடுக்கறாங்க. நாம் சில விஷயங்களை தெளிவாக எப்படி அணுகுவது? புத்தன் உட்கார்ந்திருக்கிறான், புத்தனை தேடி ஒருத்தன் வந்தான். யாரா புத்தன்னு கேட்டான். அவமரியாதையான சொல். புத்தனுக்கு உடன்பாடு இல்லை என்ற சொல்லில். புத்தன் கீழே பார்த்துக்கிட்டே இருக்கான். 12 பேர் உட்கார்ந்திருக்காங்க. பக்கத்தில் உட்கார்ந்து அசோகன் எழுந்தான். ஆனந்தன் எந்திரிச்சான். யாரை பார்த்து நீ வந்து அவமரியாதையா கேட்ட? உனக்கு யார் வேணும்? புத்தன் வேண்டும். எங்க புத்தன்? ஆனந்தனை உட்கார வச்சு புத்தன் எந்திரிச்சான். நான் தான் புத்தன். என்ன வந்தவன் ஒன்னும் சொல்ல, நீ தான் புத்தனா அப்படின்னு காரி துப்பிட்டான். அடிக்க போனாங்க எல்லாரும் அவனை. புத்தன் எல்லோரையும் உட்கார வைத்து ஒரு சொல் சொன்னான். பெண்களை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய செய்தி. புத்தன் சொன்னான், ஆனந்தா உட்கார், சீடர்களை உட்காருங்கள். இங்கே ஒன்றும் நடந்து விடவில்லை. வந்தவனுக்கு புத்தன் யார் என்றே தெரியாது. புத்தன் யார் என்று தெரிந்தால் அவன் துப்பி இருப்பானா? நான் ஏதோ ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறேன், அந்த கருத்தின் மீது தான் அவனுக்கு கோபமே தவிர புத்தன் மீது இல்லை. ஃபர்ஸ்ட் டேக் அவே மெசேஜ். அது என்னன்னு தெரியல. என் ஹெச்ஓடிக்கு என்னை பார்த்தாலே ஆகுறது இல்லை, உன்னை பார்த்தா ஆகுறது இல்லை. நீ ஏதோ சில்மிஷம் பண்ற, அந்த சில்மிஷம் தான் ஆகுறது இல்லை, உன்னை பார்த்தா ஆகுறது. என் மாமியாருக்கு மேடம் நீங்க 1000 சொல்லுங்க, நானாலே என்னமா பண்ற நீ? இதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கருத்தின் மீது தானே, கருத்தை திருத்திக் கொள்ளலாம். எதற்கு தனி மனிதன் மீது போர்? உங்களுக்கும் எனக்கும் சில பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர பகை ஏன் பாராட்ட வேண்டும்? பாருங்க, நான் அற்புதமான ஒரு கவிதை, ரொம்ப ஆழமான, ரொம்ப உயரமான ஒரு கவிதையை சொல்லுகிறேன். நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு பகை என்ற புதிய உறவு? மேட்ரு என்னவோ முடி. உன்னாலதான் நாங்க பிரிஞ்சோம். இல்ல இல்ல, உன்னாலதான் நாங்க பிரிஞ்சோம். 2 பேரும் சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள். யார் காரணமாக இருந்தாலும் பிரிந்தாகி விட்டது, அவ்வளவுதான். கம் டு த கன்க்ளூஷன். கருத்தின் மீதுதான் பிரச்சனையே தவிர மனிதர்கள் மீது அதை செலுத்தாதீர்கள். பெண்கள் முக்கியமாக கொள்ள வேண்டிய முதல் பாடம். 2வது பாடம், வந்தவன் போயிட்டான். வாட் நெக்ஸ்ட்? மறுபடியும் துப்ப வந்தான். ஏய், அவனுக்கு நான் ஏதோ சொல்லியிருக்கேன்டா, அதுதான்டா அவனுக்கு கோவம் வந்துருச்சு, நீ என்னன்றதை நாளைக்கு தெளிவா சொல்லிப்போ போன்னா அவன் போயிட்டான். அடுத்த நாள் வந்து அழுறாங்க. ஆமா இல்ல, இவன் மேல எனக்கு என்ன பிரச்சனை? இவன் ஒரு கருத்து சொன்னான், அந்த கருத்து மீது தானே பிரச்சனை, கருத்தை தானே நான் கேட்டுக்க வேண்டும். இவன் மீது துப்புவதற்கு எனக்கு என்ன யோகியதை இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு வந்து அழுதான் காலில் விழுந்து. அடுத்த நாள் நீங்க எல்லாருமே கையில எடுத்துட்டு போகிற மிக முக்கியமான மெசேஜ், பெண்கள்
நான் பார்க்குறேன்ப்பா, 50 வயசு கடந்த பெண்களுக்கு கண்களில் நிரந்தர சோகமும் நிரந்தர கோபமும் இருக்கு. ஏன் தெரியுமா? எதையோ சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை ரிலீஸ் பண்றதுக்காக சொல்றேன். நான் சொல்லுகின்றது, நான் போடுகின்ற இந்த மழை, வீட்டில இருந்து ஒழுகுற தண்ணியை பிடிக்கிற சின்ன பாத்திரம் இல்லை. உங்கள் மனதை கடல் அளவு ஆக்கி கொண்டு இதை நிரப்பி கொண்டு போங்க. அவன் சொல்லுகிறான், வந்தவன் கேட்டான், மன்னிச்சிரு புத்தா, மன்னிச்சிரு புத்தா, மன்னிச்சிரு புத்தா. புத்தன் என்ன செஞ்சிருக்கணுங்க? சொல்லுங்களேன், என்ன செஞ்சிருக்கணும்? புத்தன்னா என்ன செய்யணும்? மன்னிக்கணும் தானே? புத்தன் சூப்பருங்க. புத்தன் இஸ் a குரு. உங்களையும் போல என்னையும் போல அல்ல. அவன் குரு, அவன் பரமாச்சாரியானவன், மிகப்பெரிய குரு அவன். அவன் சொன்னான், முடியாது, உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. வந்தவன் கேட்டான், ஏன்? என்ன பதில் பாருங்களேன். நீ துப்பியது நேற்று, நீ துப்பிய எச்சில் இதுவரைக்கும் நான் கன்னத்திலேயே வைத்துக்கொண்டு கோபப்பட நான் என்ன முட்டாளா? நீ துப்பிய எச்சில் கடலில் கலந்து விட்டது. ஏனென்றால் நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு. ஹே அப்பா, நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு, நீ துப்பிய எச்சில் அந்த கடலில் கரைந்து விட்டது. இதோ நான் பேசிக் கொண்டிருக்கிறேனே, இதுவும் கடலில் கரைந்து போகும். அதற்காகத்தான் சொல்லுகிறேன், நினைவு விளைத்துக்கொள், இதுவும் கடந்து போகும். பெண்களே, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், டோன்ட் டேக் ரேடிக்கல் டிசிஷன்ஸ். லைஃப் இஸ் சோ ப்ரீஷியஸ். மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையின் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன்றா கண்ணகி. என்னால வேற சாய்ஸ் இல்லடா, அதனால நீ வான உடனே வந்துட்டேன் அப்படிங்கிறா கோவலன் கிட்ட கண்ணகி. பர்சனல் டாக். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே சாய்ஸ் இருக்கு, சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், குடும்பம் என்கின்ற உறவை பெண்களே தக்க வைத்துக் கொள்ளுங்கள். சில கோபங்களுக்காகவும் சில விஷயங்களுக்காகவும் அந்த குடும்பத்தை குலைத்து விடாதீர்கள். ஆண்களுக்கும் சொல்கிறேன், புத்தன் சொல்வதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆறாத ரணங்களையும் ஆபாசமான எண்ணங்களையும் சுமக்கின்ற அளவிற்கு வாழ்க்கை வசதியானது இல்லை என்பதனை எப்பொழுது புரிந்து கொள்கிறீர்களோ விட்டு விடுதலையாகிறீர்கள். மிகச் சிறப்பான வாழ்க்கையை நிகழ்த்துகிறீர்கள். உடலும் உள்ளமும் ஒளிமயமாகிறது, லேசாகிறது. பல பெண்களால் அந்த விட்டு விடுதலையாகிறது. ஐயோ அப்பா, நான் இல்லைன்னா என் வீட்டில் ஒன்றும் நடக்காது, கம்முன்னு எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். பல பெண்களுக்கு இது தெரிவதே இல்லை. எல்லாவற்றையும் சுமந்து கொள்கிறீர்கள். சுமப்பதை விடுவது, கோபமான வார்த்தைகளை, என்றைக்கோ செய்த கேலியை, என்றைக்கோ சொன்ன கெட்ட வார்த்தைகளை மனதிலே போட்டு போட்டு புதைத்து வைக்கக்கூடிய அந்த பகுதியை பெண்கள் விட்டு விடுதலையாக வேண்டும். இது மிக முக்கியமான கருத்து. இன்னும் ஒரு கருத்தை சொல்றேன், இது ஆண்களுக்கு ஆகுமானது, பெண்களுக்கு எதிரானது. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யணும். ஆண்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், எல்லாரும் பண்ணணும். இப்போ நான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. நான் ஒரு ஆயுதம் தரப்போறேன், நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று எனக்கு வாக்கு தர வேண்டும். நந்திங்கன்னா சொல்றேன். ஒருத்தர் சொல்றார், நீ சொல்லு, அதை பயன்படுத்துறதா இல்லையான்னு நான் அப்புறமா சொல். பெண்களை உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்கள் அதை பயன்படுத்த மாட்டார்கள். ஏன் தெரியுமா? இந்த அரங்கத்தில் இருக்கிற ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்க நிச்சயமா அதை பயன்படுத்த மாட்டாங்க. பயன்படுத்தினாங்கன்னா அங்கே இங்கே வந்திருக்க வாய்ப்பே இல்லை. கோபமாக இருக்கின்ற பொழுதும் பயன்படுத்தி விடாதீர்கள். உங்கள் நிலை பிறந்து இருக்கின்ற பொழுதும் பயன்படுத்தி விடாதீர்கள். பெண்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் உயிர் போகல நெஞ்சு குழியிலிருந்து, அந்த நெஞ்சு குழியில துடிக்கிற வரைக்கும் இந்த சகோதரி சொன்ன இந்த விஷயத்தை மறக்க கூடாது. நீங்க மறந்துடணும், ஆண்கள் மறந்துடணும், பெண்கள் மறக்க கூடாது. ஓகே? ஆர் யூ வித் மீ? ஆம் ஐ ஆடிபிள்? என்னுடைய
வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. என்னுடைய அம்மா சீரியல் பார்க்க மாட்டாங்க. அன்றைக்கி என்னமோ பார்த்துட்ருக்காங்க. நல்ல ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் பள்ளி கொண்ட மாதிரி படுத்துட்டு நான் 7 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன். முன்னால் போய் பை வைக்கிறேன். தள்ளு அப்படின்னாங்க. அப்படி சொல்லவே மாட்டாங்க. வந்த உடனே வாமான்னு விசாரிப்பாங்க. தள்ளு அப்படின்னாங்க. என்னடா இது? அம்மா பசிக்குதுமா. ஆ இரு. என்னடா அப்படி பார்த்துட்ருக்காங்கன்னு பார்த்தா அது ஒரு சீரியல். அது ஒரு ஹிந்தி பட சீரியல் போயிட்டுருக்கு. ஹிந்தி டப்பிங் சீரியல். நான் எப்போவுமே பார்க்குறதில்ல, சீரியல்ஸ் பார்க்குறதில்ல. என்னடா அம்மா இப்படி இருக்கா? அம்மா பசிக்குதுமா. என்னம்மா சமைச்சிருக்கீங்க? மீன் பொரிச்சிருக்கிறீங்களா? மசாலா போட்டு வச்சுருக்கேன், வெயிட் பண்ணு தரேன். இப்போ பசிக்குது, நான் போய் பொரிச்சு. நீ தீச்சிருவ, உட்கார். நான் செய்கிறேன்னு சொன்னேன்ல, உட்கார் அப்படின்னாங்க. ஏன்னா இவ்வளோ சத்தம் போட்டுலாம் பேச மாட்டாங்களே, என்னது இது? ஆமாம், இதே உட்காந்துட்டு சேஞ்ச் கூட பண்ணல, அப்படியே உட்காந்துட்டேன். எங்கள் அம்மா சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு திவான் இருக்கும். அந்த திவானில் நான் படுத்துட்டேன். படுத்துட்டு பார்த்துட்ருக்கேங்க சீரியல். இதுதாங்க சிச்சுவேஷன். சீரியலில் வந்த அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நான் மரணம் அடைகின்ற வரைக்கும் கூட என் மனதை விட்டகலாத அந்த காட்சி. எத்தனையோ புத்தகங்களை வாசிக்கிறோம், எத்தனையோ திரைப்படங்களை கேட்கிறோம், பார்க்கிறோம். என்னங்க அது? ஒருத்தன் அப்படி உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கான். அவன் சொல்லக்கூடாதான் அப்படி பொம்பளை பிள்ளைங்க. எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. எப்போ தெரியுமா? எனக்கு 13 வயசு இருக்கு. ஏன்னு கேட்டேன். ஒரு ஆக்டரை பார்த்தம்மா சூப்பராக இருக்காருமா இவர் அப்படின்ட்டேன். எங்கள் அம்மா ஐயோ எந்த ஆம்பளையும் பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்? அவங்க பேரில் நமக்கு அல்லாஹ் நரகத்தில் ஒரு வீடு கட்டி வச்சுருப்பானா. நகரத்தில் வீடு கட்டிட்டு வாழறதே பொழப்பு நாசமாக போயிட்டு, இதில் நரகத்தில் ஒரு வீடா? எவனையும் பார்த்து எதுக்கு அழகாக இருக்கிறேன்னு சொல்வானே, கம்முன்னு இருக்கு. நான் அந்த 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு லக்ஷ்மி கிட்ட சொன்னேன், யாரையும் பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லாத, உன் பேரில் நரகத்தில் வீடு கட்டப்படும். சிரிச்சிட்டு அப்போ எனக்கு ஒரு காலனியே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆண்களை பார்த்து ஐயோ அழகு அப்படின்னு வியக்கிறதே இல்லை. அதான் பிடுங்கி விட்டாங்களே பிளக்கை. ஆனால் அன்னைக்குங்க அந்த சீரியலில் சூப்பராக இருந்தாங்க அந்த ஆள். கண்ணுங்க தலை முடி 6'3" ஹைட்டு, 6 பேக்கு, மூக்கு நாசி இப்படி இருக்கு. இப்படி ஏந்திரிச்சு இப்படி நின்னா பாருங்க. டேங்க அப்பா யாரா அதுன்னு பார்த்தா அவன் ஒரு அசுரனா. கண்டிப்பாக அது ஹிந்தி பட சீரியல் தான். ஏன்னா நம்ம ஊரில் அசுரர்களை இவ்வளோ அழகாலாம் காட்ட மாட்டாங்க இல்லை. அவன் பேர் துர்கா மா அசுர். துர்கா மா அசுர் அப்படி நிற்கிறான். விபூதி பூசி இருக்கான், திலகமிட்டு இருக்கான். அந்த இது இருக்கு இல்லைங்க, அந்த ஹோமத்துக்கு முன்னால் உட்காந்துருக்காங்க. என்ன அந்த டைரக்டர்லாம் நான் பார்க்குறேன், எப்படிங்க இவங்களுக்கு இப்படிலாம் வருது? அவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு படைப்பாக்கம் தானே. காளி அப்படின்ன உடனே காளி வந்துட்டான். காளி என்ன அழகு, ஆனால் கருப்பாக இருக்கிறா. பயங்கர அழகு காளி. ஓ மை காட், ஷீ இஸ் அ காடஸ் இல்லை, பேரழகு. வெள்ளை உடுத்தி இருக்கா, ஆனால் கருப்பாக இருக்கா. கண்ணெல்லாம் செவப்பாக இருக்கு. கழுத்தில் அந்த இது போட்டிருக்கா, மண்டவோடு. என்ன வேண்டும்? நாளைக்கு நானும் ஆதிபரா சக்தியும் சண்டை போட்டு கொள்ள போகிறோம். நான் ஆதிபரா சக்தியை கொல்ல வேண்டும். யாரிடத்திலும் உபாயம் இல்லை. புராணம் சொல்கிறது காளி உன்னிடத்தில் உண்டு என்று. நான் உன் பக்தன். ஆதிபராசக்தியை கொல்லும் ஆயுதம் தா. இப்போ காளி சொல்றா, அதெல்லாம் இல்லை, முடியாது, தெரியாது, போயிட்டா. கையை வெட்டி போடுறாங்க. காளி மறுபடியும் வரா. சொல்றியா இல்லையா, இல்லைன்னா கழுத்தை வெட்டி போட்டுருவேன்றான். இங்க பாடுறா, நீ என்னுடைய பக்தன், ஆனாலும் நான் இதை சொல்ல முடியாது, சொன்னால் என் சக்தி குறை. அப்போ ஆதிபராசக்தியை கொல்றதுக்கு ஒரு ஆயுதம் இருக்கு, அப்படித்தானே? கொடு. நான் என்ன செய்யணும்னு சொல்ல, உனக்காக நான் தவம் இருக்கிறேன். ஆனா நான் ஆதிபராசக்தியை கொல்லணும். இப்ப நாம எல்லாரும் தான் ஆதிபராசக்தி, சரியா? நம்மளை கொல்லணும்னு சுத்திட்டு இருக்கக்கூடிய துர்கா மாசூர் யாருன்னு அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க நினச்சிக்கோங்க, சரியா? அவங்க போய் காளி கிட்ட ஆயுதம் கேட்குறாங்க. தவம் இருந்த ஆயுதம் தருகிறாள் காளி.
நான் தான் சொல்றேன், ஆதிபராசக்தியை கொல்லும் அந்த ஆயுதத்தை துர்காமாசூர் பெற்றுக்கொண்டான். அந்த ஆயுதத்தை நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். ஆண்கள் அதை மறந்துவிட வேண்டும். ஏன்னா காளி கொடுத்த ஆயுதம் இல்ல, ஒர்க் ஆகும். பெண்கள் இருக்கிறீங்கல்ல, நீங்கெல்லாம் ஆதிபராசக்திகள். என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியுமாங்க, அன்று இரவு நான் சாப்பிடலைங்க, சேஞ்ச் கூட பண்ணலைங்க, அப்படியே படுத்து முடங்கி தூங்குனதான். மனசு அவ்வளோ வலிச்சிருச்சுங்க அந்த ஆயுதத்தை பார்த்து, ரொம்ப வலிச்சிருச்சு எனக்கு. நான் சொல்றது வேற யாரும் கண் பார்வையில பார்க்கின்றபடி போகின்ற விஷயம்தான். ஆனால் இப்படி யாரும் சொல்ல மாட்டார்கள். என் மனதில் படுகிறது, அதை கண்ணாடியா அப்படி நின்று அந்த வெளிச்சத்தை உங்க முன்னால காட்டுறேன், அவ்வளவுதான்.